இன்றைய முக்கிய செய்திகள். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கடும் கண்டனம். பயங்கரவாதத்திற்கு எதிராக சில நாடுகள் இரட்டை வேடம் போடுவதாக மோடி விமர்சனம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஜெர்மனியில் அயலக தமிழர்கள் மத்தியில் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆசிரியர் பணியில் தொடர தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். தேர்ச்சி பெறாதவர்கள் வேலையை விட்டு வெளியேறலாம் என உச்சநீதிமன்றம் அதிரடி. வணக்கம். சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட 10 உறுப்பு நாடுகள் உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 2 நாள் உச்சி மாநாடு சீனாவின் தியான்ஜின் நகரில் நேற்று தொடங்கியது. இதில் கலந்து கொள்வதற்காக சீனா சென்றுள்ள பிரதமர் திரு மோடி, அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் ஆர்வமாக சந்தித்து பேசிய போதிலும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபை சந்திக்காமல் புறக்கணித்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி, பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சில நாடுகள் இரட்டை வேடம் போடுவதை ஏற்க முடியாது என்றார். பயங்கரவாதம் மனித குலத்திற்கு எதிரானது என்றும் அது எந்த வடிவத்தில் எந்த நிறத்தில் இருந்தாலும் வேறறுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங், பனிப்போர் மனநிலை, பிராந்திய மோதல், மிரட்டல் நடைமுறையை எதிர்க்க வேண்டும் என்று அமெரிக்காவை மறைமுகமாக விமர்சித்தார். மாநாட்டின் இறுதி நாளான இன்று பிரகடனங்கள் வெளியிடப்பட்டன. அதில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு உறுப்பு நாடுகள் தங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ள அந்த அமைப்பு, தாக்குதலை நடத்தியவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பதை கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. மேலும் எல்லை தாண்டிய ஊடுருவல்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் தியான்ஜின் பிரகடனம் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மாநாட்டை தொடர்ந்து ரஷ்யா, இந்தியா இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திற்கு ரஷ்ய அதிபர் புதினும் பிரதமர் திரு மோடியும் ஒன்றாக காரில் சென்றனர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீதான வரியை 50% ட்ரம்ப் உயர்த்தியுள்ள சூழலில் அமெரிக்காவின் எதிர்ப்பு நாடுகளான சீனா, ரஷ்யா அதிபர்களுடன் பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்றுள்ள நிலையில் பிரதமர் திரு மோடியின் பயணத்திற்கு சீன அதிபர் பயன்படுத்தும் உயர்தர பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட ஹாங்கி L5 கார் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கும் சொந்த கிராமங்களின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 1 வார கால அரசுமுறை பயணமாக ஜெர்மனி சென்றுள்ள திரு ஸ்டாலின், அங்குள்ள கொலோன் நகரில் மாபெரும் தமிழ் கனவு என்ற பெயரில் நடைபெற்ற அயலக தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், திராவிட மாடல் ஆட்சியில் அயலக தமிழர் நல வாரியம், கட்டணமில்லா தொலைபேசி எண், இன்சூரன்ஸ், புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு சுழல் நிதி உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். வெளிநாட்டு பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான முதலீடுகளை கொண்டு வந்திருப்பதுடன் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழர்களின் பண்பாடு, வரலாற்றை அயலக தமிழர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கும் சொந்த கிராமங்களின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை, மாற்றத்தை பாருங்க. நம்ம பண்பாட்டை, வரலாற்றை, அரசியல் எழுச்சியை எடுத்துச் சொல்லும் கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் உலகம்னு ஏராளமாக இடங்கள் இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கும் சுற்றி காண்பிச்சு நம்ம வரலாற்றை எடுத்து சொல்லுங்க. உக்ரைன், இஸ்ரேல், வங்கதேசம், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து போர்ச்சூழல் மற்றும் உள்நாட்டு பிரச்சினை காரணமாக 2000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் 15 நாடுகளைச் சேர்ந்த 292 பேர் அவர்களது குடும்பங்களை தேடி தமிழ்நாட்டிற்கு வந்ததாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். இதனிடையே கோலோன் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர், அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க 1,25,00,000 ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கியதை நினைவு கூர்ந்தார்.
ஆசிரியர் பணியில் சேரவும் தொடரவும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய அரசு 2009ஆம் ஆண்டு கல்வி உரிமை சட்டத்தின்படி டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வை மத்திய மாநில அரசுகள் தனித்தனியாக நடத்தி வருகின்றன. இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் மட்டுமே ஆசிரியர் பணியில் சேர முடியும் என்ற விதி அமலில் உள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணியில் சேர இந்த தகுதி தேர்வில் 60% அதிகமாக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில்தான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி நியமனம் நடைபெற்று வருகிறது. 2011ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு டெட் தேர்வு தேர்ச்சி தேவையில்லை என உத்தரவுகள் உள்ள நிலையில் அதனை பதவி உயர்வு பெறுவதற்கு அடிப்படையாக கருதக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் வழக்குகள் தொடர்ந்தன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு திபாங்கர் தத்தா, திரு அகஸ்டின் ஜார்ஜ் மஷி ஆகியோர் ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என தீர்ப்பு வழங்கினர். ஓய்வு பெற 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலம் உள்ள ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வு தேர்ச்சி கட்டாயம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது கட்டாய ஓய்வு பெறலாம் என நீதிபதிகள் அதிரடியாக உத்தரவிட்டனர். சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் இந்த தகுதி தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா? சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் உரிமைகளை அது பாதிக்குமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அது குறித்து விசாரிக்க உயர் அமர்வுக்கு இந்த வழக்கை பரிந்துரைப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் கோரலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பான உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகளுக்கு இன்று வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இந்த காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்க உத்தரவிடக் கோரி ராஷ்டிரிய ஜனதா தளம், AIMIM உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன், பீகார் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் கால நீட்டிப்பு மட்டுமின்றி பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவேதி, இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 30ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் கோரலாம் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திரு சூரியகாந்த், மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும், ஆட்சேபனை மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் வாக்காளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு உதவும் வகையில் சட்ட சேவைத்துறையில் அதிகாரம் உள்ள தன்னார்வலர்களை நியமிக்கலாம் என்று தெரிவித்தார். எனினும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது மற்றும் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு நிதி வழங்காதது தொடர்பாக 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏழை எளிய மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் படிக்க வழிவகை செய்யும் வகையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் சேரும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கிறது. இதற்கான நிதியில் மத்திய அரசு 60% நிதியை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும். எஞ்சிய தொகையை மாநில அரசு தனியார் பள்ளிகளுக்கு வழங்கும். ஆனால் கடந்த 2021, 22, 2022, 23ஆம் நிதியாண்டுகளில் மத்திய அரசு தனது பங்கை வழங்காததால் நடப்பு கல்வியாண்டில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈஸ்வரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று கூறி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தக்கூடாது என்று தீர்ப்பளித்தனர். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த மனு நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்டாய கல்வி சட்டத்தின்படி கல்விக்கு நிதி அளிக்கும் பொறுப்பை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் மாநில அரசு மட்டுமே முதன்மை பொறுப்பு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்பு தவறானது என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது.
2021, 22, 2022, 23ஆம் நிதியாண்டுகளுக்கு வழங்க வேண்டிய 324 கோடியே 69 லட்சம் ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு சார்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து கட்டாய கல்வி சட்டத்தை நிறைவேற்ற நிதி தராத விவகாரத்தில் மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவை போலவே சீனாவும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி கூறியிருப்பதன் மூலம் டிராகனிடம் யானை மண்டியிட்டு விட்டதாக காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், தீவிரவாத பிரச்சனையில் சீனா இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக நீண்ட காலமாக இந்தியா விமர்சித்து வந்ததை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா செயல்பட்டது பற்றி பிரதமர் மோடி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரி விதிப்பை அமல்படுத்தாவிட்டால் அமெரிக்கா முற்றிலும் அழிந்துவிடும் என அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தி வருவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவசர நிலையை அறிவிக்கவோ அல்லது உலக நாடுகள் மீது வரிகளை விதிக்கவோ ட்ரம்புக்கு அதிகாரமில்லை என கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து ட்ரூத் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ள ட்ரம்ப் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலை வாகனங்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்துவிட்டது. வேறு ரக பெட்ரோலை தேர்வு செய்யும் உரிமை வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இந்த பெட்ரோல் ஏற்றதாக இல்லை என்றும் மனுதாரரின் வழக்கறிஞர் வாதிட்டதை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சென்னை வருவதையொட்டி விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து விமானப்படை விமானத்தில் நாளை காலை சென்னை வரும் அவர் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகிறார். பின்னர் கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஓய்வெடுக்கும் குடியரசுத் தலைவர் அடுத்த நாள் திருவாரூர் நீலக்குடி மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். தெலுங்கானாவில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் மாநில அரசின் இடஒதுக்கீட்டில் சேர 4 ஆண்டுகள் அந்த மாநிலத்தில் வசித்தவராக இருக்க வேண்டும் என்ற விதியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய் தலைமையிலான அமர்வு உறுதி செய்துள்ளது. கடந்த ஆண்டு தெலுங்கானா அரசு கொண்டு வந்த சட்டத்தின்படி அந்த மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு வரை 4 ஆண்டுகள் படித்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை தெலுங்கானா உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அதற்கு நேர்மாறாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புது தொழில் நிறுவனங்கள் எளிதில் தரவு மைய சேவைகளை பெறும் வகையில் புத்தொழில் தரவு மைய சேவை திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. 10 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு 15 லட்சம் ரூபாய் அளவுக்கு கிளவுட் கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் கிளவுட் சேவைகள் 5 முதல் 40% வரை தள்ளுபடி கட்டணத்தில் வழங்கப்படும். தமிழ்நாட்டிற்கு கல்வித் தொகையை வழங்காத மத்திய அரசை கண்டித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் எம்பி திரு சசிகாந்த் செந்திலை, திரு முத்தரசன், திரு வையாபுரி, திரு கே.எஸ். அழகிரி உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். உண்ணாவிரதத்தின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அவர் 4வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடரும் நிலையில் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உடல்நலத்தை கருத்தில் கொண்டு போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். வீராணமேரி இந்த ஆண்டில் 5வது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அமைந்துள்ள ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் வீராணமேரி அதன் முழு கொள்ளளவான 47.5 அடியை எட்டி கடல் போல காட்சியளிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை ஆதீன மட விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தலையிட வேண்டும் என்று மடத்தின் தம்பிரான் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் மரபுப்படி ஆதீன மட விவகாரங்களிலிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும் என்று பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் தெரிவித்தார். ஒரு சாதாரணமாக ஒரு போலீஸாக இருக்கிறது, எந்த ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் எஃப்ஐஆர் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க வேலைக்கு எடுக்க முடியாதுங்கிறது தான் விஷயம். இப்போ சன்னிதானத்து மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, அவர் ஜாமீன்லேயும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் தார்மீகமாக அதில் விலகி இருந்து கூட என்ன பண்ணலாம், அடுத்தது அவங்க முயற்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அது தவறான விஷயமாவே இருந்தாலும் அவங்க அது வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், அடுத்த பட்டத்தை கட்டுறதை அவங்க தள்ளி கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அது சரியான விஷயமா இருக்காது அப்படிங்கிறதும் என்னோட கோரிக்கையாக இருக்குது. குவைத்திலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானத்தில் தொடர்ச்சியாக புகைப்பிடித்த பயணியை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதாச்சலத்தைச் சேர்ந்த ராஜா என்ற நபர் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அடிக்கடி கழிவறைக்கு சென்று புகைப்பிடித்துள்ளார். இதுகுறித்து சக பயணிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் விமானம் சென்னையில் தரையிறங்கியதும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்ததாக கூறி போலீசார் அவரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தென் திருப்பதி கோயில் தேவராயபுரம் பகுதியில் நுழைந்த ஒற்றை யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர்.
மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலிருந்து மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழையும் யானைகள் விளைநிலங்கள் வீடுகள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி வருகின்றன. ஒற்றை யானை குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அதனை வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டி அடித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 555 புள்ளிகள் அதிகரித்து 80,364 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 198 புள்ளிகள் உயர்ந்து 24,625 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 77,640 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. ஒரு கிராம் 9,705 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 136 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் பணியில் தொடர ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.